காரியம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதோ தெரியாது. ஆனாலும் நான் எக்கால சத்தத்தை குறித்த அந்த பண்டிகையோடு ஒப்பிட்டு உங்களுக்கு கடைசி காலத்திலே அது எதை நமக்கு ஞாபகப்படுத்தி தேவன் எதற்கு நேராக நம்மை நடத்தி கொண்டு போகிறார் என்ற தேவனுடைய பார்வையிலே நம்மை இளைப்பாற பண்ண வேண்டும் என்று அந்த இளைப்பாறுகிற அந்த காலத்துக்குள்ளே நம்மை அழைத்து வருவதற்கு தான் தேவன் ஆதி முதலாக அநேகத்தை ஆயத்தப்படுத்தி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் பாடி துதிக்கிற கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, நாம் அவரை சாதாரணமாய் பார்த்து கொண்டு இருக்கிறபடினால்தான் தேவனுடைய அந்த பிரசன்னத்தை தேவனுடைய அவருடைய அந்த ஆளுகைக்குள்ளே நம்மால் போக முடியாதபடிக்கு பல காரியங்கள் நமக்கு தடையா இருக்கிறது. ஆனா தேவனுடைய இந்த கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னேன், 7ஆம் மாதத்தை குறித்து நாம் பிறகு பார்ப்போம் என்று. அப்போ இந்த 7ஆம் மாதத்தையும் 7ஆம் நாளையும் தேவனுடைய இந்த கடைசி காலத்தோடு ஒப்பிட்டு நாம் தொடர்ந்துமாய் கடந்த வாரம் கற்றது போல இன்னொரு பரிமாணத்திலே தேவன் இந்த வாரம் பேச விரும்புகிறார். இந்த தேவன் நம்மை நேசிக்கிறபடியினால் நமக்கு தம்முடைய கால அளவுகளை, காலத்தின் நிறைவுகளை எல்லாம் அழகாக திட்டமிட்டு தேவன் சொல்லி நம்மை நடத்தி வருகிறார். ஆனா நாம் இந்த வேதத்தை நேசித்து இந்த வேதத்துக்கு நேரம் செலுத்தி இந்த வேதத்திலே இதுதான் அவருடைய பார்வை, அந்த பார்வைக்குள்ளே நம்முடைய பார்வையை வைத்து விடாதபடினால்தான் நாம் இங்கே போடப்பட்டிருக்கிற அநேக காரியங்களை குறித்து நமக்கு தெரியாது. தேவன் எதற்கு சில காலங்களை குறிப்பிடுகிறார், சிலருக்கு எண்களை குறிப்பிட்டு பேசுகிறார். இதற்கு பின்பாக எல்லாம் தேவனுடைய அநாதி திட்டம், அந்த கிருபைக்குள்ளே இருக்கிற அந்த திட்டத்தை நானும் நீங்களும் புரிந்து கொண்டால் என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை சாதாரணமா இருக்காது. நம்மை இன்று வரைக்கும் காத்து வைத்திருக்கிற அந்த கிருபையின் திட்டம் தான். அந்த திட்டத்துக்குள்ளே நம்மை அழகாய் கொண்டு வந்து நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தர். அப்போ நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை நாம் தேடி வாசிக்க வேண்டும், வேதத்தை நாம் நேசித்து வாசிக்க வேண்டும், வேதத்துக்கு நேரம் செலவிட்டு நாம் வாசிக்க வேண்டும். என்றால் நீங்க செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் தேவனோடு நீங்க செலவிடுகிறீங்க. அவருடைய பார்வையை நீங்க பெற்றுக்கொள்ளலாம், அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதனூடாக அவர் உங்களுக்கு வரும் காரியங்களை அழகாக நிதானித்து காண்பித்துக் கொடுப்பார். இப்ப நாம் எங்கே கடந்த வாரம் நான் சொன்னேன், நம்முடைய காலங்கள் மிகவும் குறுகி வந்து விட்டது. நம்முடைய காலம் விட நான் சபையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். சபையின் காலம் குறுகி வந்து விட்டது. இப்போ இந்த நாளில் அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்ட போகிறேன். அவருடைய ஆதியிலிருந்து அவருடைய திட்டம் எப்படி இந்த கிருபைக்குள்ளே அவர் அழகாக எல்லாத்தையும் திட்டம் பண்ணி நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அப்போ நமக்கு எதற்காக இந்த எக்கால சத்தத்தை அவர் தொனிக்க பண்ணி இந்த எக்காலத்தினுடைய குறியீடு எதை நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறது? குணாதிசயத்தை பார்த்தோம். இளைப்பாறுதலுக்கு நேராக அந்த சேர்ப்பின் காலத்துக்குள்ளே நாம் போயிட வேண்டும் என்றுதான் தேவன் நமக்கு தம்முடைய காலத்தை தொனிக்க பண்ணுகிறார். அது காலங்களின் அடையாளம் என்று கடந்த வாரம் கற்றுக் கொடுத்தேன். இப்போ தொடர்ந்துமாக ஆதியாகமத்தில் இருந்து நாம் ஒவ்வொன்றாய் பார்ப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். கொஞ்சம் நீங்க செவி கொடுத்து கேட்டால் தான் இதுக்குள்ள இருக்கிற காரியங்களை புரிந்து கொள்வீங்க. ஆகவே நான் கொஞ்சம் நிதானித்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ஆவியானவர் உதவி செய்வார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 2வது பக்கம், பழைய ஏற்பாடு. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டான தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றினார். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அப்போ இந்த நாட்களை சொல்லி தேவன் அதற்குள்ளே வைத்திருந்த காரியம் என்ன? அது தேவன் மனித மீட்புக்காக வைத்திருந்த ஒரு கால அட்டவணையின் திட்டம்தான் தீர்க்க தரிசனமாய் தேவன் அங்கே சொல்லுகிறார். அதாவது மனித மீட்புக்கென்று அவருடைய ஆதியிலே, அவருடைய இதயத்திலே, அவருடைய மனதிலே, அவருடைய சிந்தையிலே வெளிப்பட்ட காரியம்தான் இந்த 7 நாள் புரோகிராம். அப்போ நாம் சில தேசங்களுக்கு கடந்து போகும் பொழுது நாம் பிளான் பண்ணுவோம். 7 நாளுக்குரிய டாட்டா பேக்கேஜ் எடுப்போமா, இல்லை
2 கிழமைக்குரிய டாட்டா பேக்கேஜ் அது நம்முடைய கருத்துல இருக்கிறது. நாம் அதற்கு நாம் நிற்கும் நாட்களுக்கு தகுந்த மாதிரி அந்த சிம்மை நாம் ஆக்டிவேட் பண்ணுவோம். அப்படி காரியம் செய்ய தேவன் தம்முடைய ஆதியில இருந்த திட்டத்தை அந்த 7 நாட்களுக்குள்ளே ஆக்டிவ் பண்ணுகிறார். அதை உருவேற்படுத்துகிறார், அதை திட்டம் பண்ணுகிறார். அதுதான் மனித மீட்பின் உடைய நிறைவு, தொடக்கமும் முடிவுமாயிருக்கிறது. அது ஒரு கால அட்டவணையை தேவன் பேசுகிறார். அதோடு 7ஆம் நாள் என்பதை 7 என்கிறதை குறித்து தேவன் பேசுகிறார். இதற்கு ஒப்பாக தேவன் லேவியர் ஆகமத்திலே 7ஆம் மாதம் 7ஆம் நாள் என்று பேசின காரியம் என்ன, அதை நாம் பார்க்க போகிறோம். தேவன் பேசுகிற எல்லாத்துக்கும் பின்பாக தேவனுடைய அளவுகோல்கள் உண்டு. இப்போ இதை நாம் சற்று புரிந்து கொள்ளும்படி, இந்த கால எல்லையை நாம் புரிந்து கொள்ளும்படியாக சங்கீதம் 90வது சங்கீதம் 4வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 90வது சங்கீதம் 4வது வசனம் 728வது பக்கம், புதிய பழைய ஏற்பாடு. உமது பார்வைக்கு 1000 வருஷம் கழிந்த நாள் போலவும் ஆச்சாரம் போலவும் இருக்கின்றது. ஆமென். அவருடைய பார்வை அதுதான். அதான் சொன்னேன், அவருடைய பார்வைக்குள்ள நீங்க போகணும். அது இங்கேதான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய சகல அவருடைய திட்டங்களும் பார்வை இங்கே நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வேதம் அழகாக அங்கே சங்கீதக்காரன் மோசே அதை எழுதினார் என்று சொல்ல அந்த சங்கீதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பார்வைக்கு 1000 வருஷம் ஒரு நாள். அப்போ இங்க 7 நாள் என்று தேவன் பேசுகிறார், 7ஆம் மாதம் என்று பேசுகிறார். அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதை நாம் புரிந்து கொண்டால் தான் வேதத்தை நாம் புரிந்து கொள்ளணும். அப்போ இது என்ன, ஒரு தீர்க்க தரிசன கால அளவை நாம் எப்படி ஒரு அளவு விதிக்குள்ள கொண்டு வந்து அதை வேத அவருடைய திட்டத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு தான் தேவன் இங்கே இந்த காரியத்தை சொல்லுகிறார். அப்போ இதுக்குள்ளே வைத்திருக்கிற பாருங்க, ஒரு நாள் அது 1000 வருஷம் நமக்கு அவருக்கு ஒரு நாளா இருக்குது. அப்போ தேவன் மனிதனை உண்டாக்கி ஆதாமின் வீழ்ச்சி தொடங்கி இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் 4 நாட்கள், அதாவது 4000 வருடங்கள் கழிந்து விட்டது. அது மனிதனுடைய தொடக்கம், மனிதனுடைய தொடக்கத்தின் 4000 வருடங்கள். நன்றாய் வழங்கிக் கொள்ளுங்கள். 4000 வருடங்கள் தேவன் மனிதனுடைய கருத்திலே கொடுத்து மனிதனை பல விதத்திலே நடத்தி வந்து பார்த்தார். இப்போ இந்த 4000 ஆண்டுகளின் முடிவிலே அவர் தம்முடைய குமாரனை அனுப்புகிறார். அதான் அந்த கிறிஸ்துவின் தோன்றுதல். 4000 ஆண்டின் சரியான முடிவிலே தான் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்புகிறார். நாம் கடந்த வாரம் அதை கற்றுக்கொண்டோம். காலங்கள் நிறைவேறின பொழுது, அதான் அந்த 4000 ஆண்டு காலம் நிறைவேறின பின்புதான் குமாரனை அனுப்புவது. அப்போ அவருடைய பார்வையில் 4 நாட்கள் கழித்து குமாரனை அனுப்புகிறார். 4ஆம் நாளின் முடிவிலே தேவன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார் அவருடைய கணக்கின்படி. அப்போ இப்போ கிறிஸ்து வந்து தம்முடைய மீட்பின் பணியை ஆரம்பித்து அதை செய்து முடித்து அவர் கடந்து சென்று 2000 ஆண்டுகள் கழிந்து இன்றைக்கு 2024 கடைசி வரைக்கும் நாங்கள் வந்து நிற்கிறோம். அப்போ 2 நாட்கள் முடிந்து இப்போ 7வது நாளின் தொடக்கத்துக்குள்ளே நாம் வந்து விட்டோம். தேவனுடைய பார்வையிலே 6வது நாள் முடிந்து 7வது நாள் தொடக்கம், அது ஓய்வு நாளை அடையாளப்படுத்துகிறது. இப்போ நாம் தொடக்கத்திலே வந்து நிற்கிறோம். அப்போ தேவன் இந்த தொடக்கத்துல தான் அவருடைய ஓய்ந்து அவர் சந்தோஷப்பட்டு தான் உருவாக்கின மனிதனோடு தான் உண்டாக்கின சகலத்தோடும் அவர் களி கூர்ந்த இந்த நாட்கள் தான் இந்த ஓய்வு நாள். இதைத்தான் தேவன் அங்கே 7 நாளுக்குள்ளே மனிதனுடைய மீட்பாக திட்டம் பண்ணி நமக்கு அதை எழுதி வைத்திருக்கிறார். இதற்கு ஒரு மிகப்பெரிய காரியமாய் தேவன் 3 முக்கியமான கால வரையறைகளை தேவன் அங்கே மோசேயினுடைய கூடாரத்தினூடாக நமக்கு விளங்கப்படுத்துகிறார். அவருடைய இந்த 6000 ஆண்டு, இந்த 7000 ஆண்டுகளுக்குள்ளே அவர் வைத்திருந்த காரியங்கள் என்ன என்பதை தான் மோசேயுடைய அந்த யாத்திராகமத்திலே மோசேக்கு கொடுத்த காரியங்களூடாக தேவன் விளங்கப்படுத்துகிறார். அப்போ அதை நாம் பார்க்கும்படி யாத்திராகமம் 27வது அதிகாரம்
இதை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு வேதம் இன்னும் அழகாய் விளங்கும். அதற்காகத்தான் இதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். 27வது அதிகாரம் யாத்ராகமம் 27 18 வாசியுங்கள். 18வது வசனம். பிரகாரத்தின் நீளம் 100 முழம், இருபுறத்து அகலம் 50 முழம், உயரம் 5 முழமும் இருப்பதாக அதன் தொங்கல்கள் கிழிந்த மெல்லிய பஞ்சினால் செய்யப்பட்டு அதன் தூண்கள் பாதங்கள் வெண்கலமாய் இருக்க வேண்டும். இங்கே மோசேக்கு ஆண்டவர் கூடாரத்தை உண்டாக்குகிறதற்கு ஒரு மாதிரியை, ஒரு அளவை கொடுக்கிறார், நோவாவுக்கு கொடுத்தது போல. அப்போ நோவாவின் காலத்தில் அவர் பேழையை கொடுத்தது நோவாவை மீட்கும்படியாக. இரண்டாவது உலகத்துக்குள்ளே நோவா என்கிற மனிதனோடு கூட அவர் தெரிந்து கொண்டவர்களை அழைத்து வரும்படி. நாம் இருப்பது நோவாவின் உலகம். முதலாவது உலகத்தை தேவன் அழிச்சிட்டார். நன்றாக கொள்ளும். இரண்டாவது உலகம் நம்ம இருக்கிற இரண்டாவது உலகம். இனி வரப்போது மூன்றாவது. அப்போ இந்த இரண்டாவது உலகத்துக்குள்ள மனிதனை கொண்டு வருவதற்கு அவர் திட்டம் பண்ணினது பேழை. இப்ப திட்டம் பண்ணி அந்த பேழையில மனிதனை கொண்டு வந்து இப்ப மனிதனை நடத்தணும் என்று சொல்லி அவனுக்கு தன் திட்டங்களை சொல்லிக் கொடுக்கணும் என்று சொல்லிதான் மோசே இடத்திலே அங்கே ஆசாரி, அது மோசையின் கூடாரம் என்றும் அழைக்கிறார். அப்போ அந்த கூடாரத்தை செய்யும்படி தேவன் ஒரு அளவை கொடுக்கிறார். என்ன அளவு கொடுக்கிறார் என்று நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 100 பாருங்க, நீளம் 100 முழம், அதே போல அதனுடைய அகலம் 50 முழம். அப்போ இதை நாம் சற்று கணக்கிட்டு பார்ப்போம் என்று சொன்னா 2 பக்கம் வரும். நீளம் என்றுக்குள்ள 2 பக்கம் வரும். அந்த 2 பக்கத்தை 100 அது 2 பக்கம், அங்கே 50 இந்த அகலம் 2 பக்கம் வரும் 50. இதை நீங்க கணக்கு பார்த்தீங்க என்று சொன்னா ஒரு 300 என்கிற எண்ணிக்கையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அதை கணக்கு பார்த்தீங்கன்னா அழகாய் ஒரு 300 என்கிற எண்ணிக்கையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இது வெளி பிரகாரத்துக்குரிய, அதாவது முதலாவது பிரகாரத்துக்குரிய காரியத்தை தேவன் சொல்லுகிறார். அப்போ இதில் என்னத்தை தேவன் அந்த காரியத்தை சொல்லுகிறார் நன்றாய் விளங்கிக் கொள்ளணும். இந்த 300 அங்கே பாருங்க 5 முழமாய் 5 முழம். அப்போ 5ஆல் இந்த 300 நீங்க பெருக்கினீங்க என்று சொன்னா 1500 வரும். இந்த 1500 எதை அடையாளப்படுத்தும்படி தேவன் இந்த அளவை கொடுக்கிறார் என்று சொன்னா அது நியாய பிரமாணத்தின் காலம். நியாய பிரமாணத்தின் காலத்தை தேவன் அதன் மூலம் அவர் செய்ய இருந்த அந்த 1500 வருட கிரியைகளுக்குரிய ஒரு அளவைத்தான் தேவன் கொடுக்கிறார். அங்கே ஒரு முழம் ஒரு ஆண்டுக்கு சமம். அப்போ அதை நாம் 300 பெருக்கும், 5 300 பெருக்கும் 1500 ஆண்டுகள் தேவன் வைத்திருந்த நியாய பிரமாணத்தின் காலம். இப்போ அந்த நியாய பிரமாணத்தின் காலத்தை தான் அடையாளப்படுத்த தேவன் அதை கொடுக்காது. மோசையின் காலம் முதல் கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் நியாய பிரமாணத்தின் காலம். அந்த 1500 வருஷம் நீங்க மோசையில இருந்து கணக்கிட்டு சரியா கிறிஸ்துவின் கால எல்லையை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்க என்று சொன்னா அது 1500. அதை இங்கே அழகாக தேவன் ஒரு அளவுகோலாய் திட்டம் பண்ணி மோசைக்கு காண்பிக்கிறார். அந்த நியாய பிரமாணத்தினுடைய கால வரையறை என்ன என்பதை தேவன் காண்பிக்கத்தான் அந்த 1500 ஆண்டுகளை தேவன் காண்பிக்கிறார். அப்போ அதன் பின்பாக தேவன் இன்னொரு காரியத்தை, அந்த பரிசுத்த ஸ்தலம், அதாவது பரிசுத்த ஸ்தலம் அடுத்த 2வது ஸ்தலம், முதலாவது பிரகாரம் அது தேவனுடைய நியாய பிரமாணத்தின் காலம். முதலாவது ஸ்தலம் நியாய பிரமாணத்தின் காலம். நியாய பிரமாணம் யாரையும் நீதிமானாக்க முடியல. யாருமே அடுத்த கட்டத்துக்குள்ள போக முடியாது. அவங்க தங்களுடைய நியாய பிரமாணத்தின் நிமித்தம் இன்று வரைக்கும் யூதர்கள் அதிலே நிலைத்திருக்கிறார். ஆனா தேவன் அந்த நியாய பிரமாணத்தை தம் குமாரன் வந்த பொழுது அதை மாற்றுகிறார் புதிய உடன்படிக்கையாக. அதுதான் முதலாவது. இதை எபிரேயர் அழகாக பவுல் எழுதி வைத்திருக்கிறார். எபிரேயர் எனக்கு பின்பாக எடுத்து வாசி பார்க்கலாம். அந்த முதலாம் கூடாரம் எதற்கு அடையாளம் என்பது நியாய பிரமாணத்துக்கு அடையாளம். அதைத்தான் இங்கே மோசே இடத்திலே தேவன் சொல்லுகிறார். எல்லாத்தையும் வாசிக்க நமக்கு நேரம் போதும், அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு அதிகாரங்களை சொல்லுகிறேன். அப்போ அதன் பின்பாக பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? நான் பின்பாக அதிகாரத்தை சொல்லி நீங்க வீட்டை எடுத்து வாசி பாருங்க. 26ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தில் சொல்ற என்ன? 20 முழ நீளமும் 10 முழ அகலமும்,
கொடுக்கிற இரண்டாவது பரிசுத்த ஸ்தலத்துக்குரியது 20 முழமும் 10 முழமும் 10 முழ உயரம், அகலம் 10, உயரம் 10, 20 முழ நீளம். அப்போ இது எல்லாத்தையும் நீங்க கூட்டி எடுத்தீங்கன்னு சொன்ன இது 20 10 10 நீங்க 200 அங்கால 2000. அப்போ இந்த அளவை படி பார்த்தீங்கன்னா 20 10 10 2000 ஆண்டுகளை அது குறிக்கிறது. 2000 ஆண்டுகள் அதுதான் சபையின் காலம். 1500 நியாயப்பிரமாணத்தின் காலம் முடிந்து இங்கே அடுத்து பரிசுத்த ஸ்தலம், அதான் சபை. பரிசுத்தத்தை அடையாளப்படுத்த தேவன் உருவாக்கி, அதான் இந்த 2வது ஸ்தலம். நியாயப்பிரமாணம் 1வது படி, அடுத்தபடி அவருடைய சபை பரிசுத்தம். அந்த சபையை அடையாளப்படுத்தும்படிதான் தேவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குரிய அளவை கொடுத்து, அதுதான் தம்முடைய கிருபையை பகிர்ந்து கொடுக்கிற காலம். அது சபையின் காலம். இந்த சபையின் காலம் இப்போ நிறைவுக்கு வந்து நிற்க. 2000 நான் சபைக்குரிய காலம். இப்போ இந்த 2000 காலத்தின் நிறைவுகளை வந்துட்டோம்னா சபை அடுத்தது மணவாட்டி ஓய்வுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டிய ஒரு காலத்துக்குள்ளே நாம் வந்து நிற்கிறோம். நாம் இதை புரிந்து கொண்டாதான் இனி வரும் காரியங்களை நீங்க புரிந்து கொள்ள முடியும். அதுக்காக தான் ஒன்றாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்ததாய் தேவன், இது 2வது பிரகாரம். அடுத்து 3வதாய் தேவன் வைத்திருந்தது மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கே கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே தேவன் கிருபாசன தண்டையிலே அமர்ந்து இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலம். இதுக்கு தேவன் கொடுத்த அளவு 10. அதை குறித்து 26வது யாத்திராம் 26 1:30 நீங்க வாசிக்கண்டா இந்த நான் சொன்ன 2 காரியத்துக்குரிய அளவு அதுக்குள்ளே இருக்கிறது. அப்போ அதில் தேவன் கொடுத்தது 10 முழ நீளம், 10 முழ அகலம், 10 முழ உயரம். இது எல்லாத்தையும் நீங்க அப்படியே பெருக்கி வந்தீங்கன்னா 1000 சதுர முழம். 1000 என்ற ஒரு எண்ணிக்கை அது தரும். இந்த 1000 என்ன? அதுதான் இயேசுவின் 1000 வருட அரசாட்சியை குறிக்கிற காலம். அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் வீற்றிருந்து அங்கே கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே அரசாள போகிற, அந்த எருசலேமை அரசாள போகிற அந்த 1000 வருடங்களை குறிக்கிற தேவன். சும்மா கால அட்டவணைகளை நேரங்களில் சும்மா எழுதி கொடுக்கிறவர் அல்ல. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். அப்போ தேவனிடத்தில் நீங்க கேட்டுத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். என்ற எல்லாத்துக்குள்ளேயும் அந்த பரிசுத்த ஸ்தலம் 2வது பிரகாரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தேவன் மனிதனுடைய மீட்பின் கால எல்லை அந்த 7 வருடங்களை அழகாய் அவருடைய 7ஆம் நாள் நிறைவு வரைக்கும் நிறைவாக கொடுத்திருக்கிறார் மோசே எடுத்து. சும்மா மோசையை பார்த்த சொல்லல, அப்பா எனக்கு ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை நீ செய், இப்படி இருக்கிற இந்த 1ஆம் ஸ்தலம் 2ஆம் ஸ்தலம் அளவுகளை கொடுத்த அளவு நியாய பிரமாணத்தை குறிக்கிற அளவு, அடுத்ததாக அவருடைய சபையின் காலத்தை குறிக்கிற அளவு, அடுத்ததாய் கிறிஸ்து, அதான் ஆசாரிப்பு கூடாரத்தின் பிரதிபலிப்பு கிறிஸ்துக்குள் அடங்கி இருக்க சர்வத்துக்குள்ளே இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொண்டால்தான் வேதத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் எபிரேயரிலே பவுல் அழகாய் எழுதுகிறார். அவர் நமக்காக எப்படியெல்லாம் எபிரேயர்ல இதை குறித்து இந்த நியாய பிரமாணத்தை கற்ற பவுல் அழகாய் ஒவ்வொன்றுக்கு விளக்கம் கொடுத்து 1ஆம் கூடாரம் எதை பிரதிபலிக்கிறது, 2ஆம் கூடாரம் எப்படி மோசேயோட வீட்டிலே உண்மையிலுள்ள பல காரியங்களை அங்கே பவுலை கொண்டு ஆவியாளர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நீங்க விளங்கிக் கொள்ளணும். அப்போ தேவன் கொடுத்த 1வது கால வரையறை வந்தவருடைய நியாய பிரமாணத்தின் காலத்தை குறிக்கும்படி 1500 காண்பிக்கிறது. அடுத்தது சபையின் காலம் 2000. சபைக்குரிய காலம் 2000 தான். தேவன், அதான் கிருபையின் காலம். அதோட 6ஆம் நாள் முடிகிறது. அதான் மனிதனுக்கு கொடுத்தது நிறைவு. 6 முடியுது. நம்ம சபையின் காலத்தின் முடிவில் நிற்கிறோம். அப்ப எந்த நேரம் சபை எடுத்துக்கொள்ளப்படும், எந்த நேரம் தேவனுடைய வருகை வந்து தேவனுடைய அரசாட்சி என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாதபடி சபை உறங்கிக் கொண்டிருக்கிறது. காலம் சரி இப்படித்தான் அங்கே உன்னத பாட்டில் அழகாய் எழுதப்பட்டிருக்கு. அப்படித்தான் நடக்க போகுது. அவர் வந்து அங்கே கையை துவாரத்தின் வழியாய் போடும் பொழுது அங்கே மணவாட்டி அழகாய் மஞ்சத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் நமக்கு தேவன் மத்தேயுவிலும் எழுதி வைக்கிறார். அப்போ நாம் விழிப்படைய வேண்டிய காலம். மிக கவனமாக இருங்க. எக்கால சத்தம் என்பது சாதாரணமானது அல்ல. எக்கால சத்தம் ஏன் அந்த பண்டிகை தேவன் அங்கே என்னாகும் 10ஆம் அதிகாரம் வீட்டெடுத்து போய் வாசி பாருங்க. மோசே 2 கூறுகையை செய், 2 எக்காலங்களை செய். ஒன்று எதற்காக உதப்படணும், மூட்டினோட சபை கூடணும். அடுத்து 2 அவர்கள் ஆயத்தப்படணும். அவரை சொல்றாரு நினைவு கூறும்படி, உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் வரும்பொழுது நான் உங்களை நினைவு கூர்ந்து உங்களை ரட்சிக்கும்படி
அப்போ எக்காலம் நம் சாதாரணமாய் இது ஒரு நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு காலம். இந்த எக்கால பண்டிகை அது இன்னும் நிறைவேற்றப்பட இல்லை. அந்த நிறைவேறுதலை நம்ம புரிஞ்சு கொண்டா தான் நமக்கு விளங்கு. தேவன் எல்லாத்தையும் சும்மா எழுதி கொடுக்கல. வேதத்தை நாம் சும்மா வாசிக்கவும் ஒரு நாளும் கூடாது, விளங்கவும் முடியாது. ஆகவேதான் கொஞ்சம் உங்களுக்கு இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கு. அப்போ இதற்கு ஒப்பான தீர்க்க தரிசனங்களை தேவன் பேசுகிறார். பாருங்க, மோசேயின் காலத்துல இதெல்லாம் முடிச்சிட்டு தேவன் மீண்டும் அழகாய் புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். இப்போ புதிதாய் திருப்பி தீர்க்கதரிசியுடன் தேவனை தாம் பேசுகிற வண்ணமாய் பேசுகிறார். தாம் பேசுவது போல தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். ஓசியாவின் புத்தகம் எடுங்க. ஓசியா நமக்கு தெரிந்த நன்கு அறிந்த ஒரு தீர்க்கதரிசி. ஓசியாவின் புத்தகம் எடுங்க. ஓசியாவின் புத்தகம் 5வது அதிகாரம் அடுத்த வாசிங்க. 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் அகத்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியிடுகிறது. ஆகையால் இஸ்ரவேல் எபிரேயர் தங்கள் அக்கிரமத்தினால் இடருண்டு விழுவார்கள். அவர்களோட யூதாவும் இடருண்டு விழுவான். அவர்கள் கர்த்தரை 5 அப்படியே இருக்கு. 5ஆம் அதிகாரம் 15. 5ஆம் அதிகாரம் 15. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தலத்துக்கு திரும்பி போய் விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். ஆமென். நீங்க பாருங்க, தேவன் தீர்க்கதரிசி ஊடாக அங்க தீர்க்கதரிசி எப்படி பேசுறாங்க? கிறிஸ்து அதான் தேவனுடைய ஆவியானவர் பேசுகிற இன்னொரு வழியை பாருங்க. எப்படி பேசுகிறார்? அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை இது தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என்னை தேடுகிற ஒரு காலம் வரைக்கும் நான் அவர்கள் மத்தியில் இருக்க மாட்டேன். அதான் அந்த 400 வருடங்கள் மறைக்கப்பட்ட வருஷங்களாய் போய்விட்டது. தேவன் போய்விட்டார். மனிதனை விட்டு, தான் தெரிந்து கொண்ட ஜன கூட்டத்தை விட்டு அவர் போய்விட்டார். போய் தம்முடைய நியாயப்பிரமாணத்தின் அந்த 1500 ஆண்டுகள் நிறைவிலையால் வர வேண்டிய அந்த மீட்பின் பணிக்காக அவர் போய் அங்கே அந்த காரியத்தை அவர் அழகாய் விளங்கப்படுத்த 6ஆம் அதிகாரத்துல 1ஐயும் 2ஐயும் வாசிங்க. அழகாய் தேவன் சொல்லுகிறார். இது நமக்கு இவ்வளவு நாள் விளங்க இல்லை, இப்ப விளங்கு. வாருங்கள், தம்மை மீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அழித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாட்களுக்கு பின் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். ஆமென். பாருங்க, தேவன் எவ்வளவு தெளிவாக, எவ்வளவு தீர்க்கமாக தம்முடைய தீர்க்கதரிசியூடாக தம்முடைய திட்டங்களை அழகாய் அறிவிக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஒரு இனமாக மாறணும். மனம் திரும்புதல் அந்த கிருபையின் காலத்தில அந்த நிறைவில அவர்களுக்கு அந்த கிறிஸ்துவின் 1000 வருஷ ஆட்சியின் தொடக்கத்தில் அவர்களுக்கு அந்த கிருபை கொடுக்கப்படும். மனம் திரும்புதல். ஆகவேதான் அதை தேவன் கோடிட்டு காண்பிக்கிறார். அவர்களை சற்று பாராதவர் போல, சற்று கோபப்பட்டவர் போல சொல்றார், இவங்க என்ன தேடுவாங்க. பாருங்க, ஒரு தகப்பனுடைய உள்ளத்தை பாருங்க. அவங்க தேடுவாங்க, நிச்சயமா தேடுவாங்க. அது வரைக்கும் நான் தான் இருக்க போறேன், அதுக்கு நான் வருவேன். அப்போ வருகையை சொல்லுகிறார். அவர் மனு ரூபம் கொண்டு வரப்போகிற காரியத்தை சொல்லுகிறார். இப்போ இவர்கள் என்னை தேடுவார்களுக்கு அந்த கிருபை கொடுக்கப்படும் என்று சொன்னவர் இங்கே சொல்லுகிறார், 2 நாட்களுக்கு பின் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். அப்ப 2 நாள் என்பது அவருடைய 2000 ஆண்டு அந்த சபையின் காலத்தை குறிப்பிடுகிறது, குறித்து அவர் பேசுகிறார். சபையின் காலம் அந்த 2000 ஆண்டு 2 நாள் என்று சொன்னது பின்பாய் அவர்கள் இப்ப இது யூதர்களுக்கு சொல்லுகிறார். அப்போ புறஜாதிகளுக்கு இந்த 2000 ஆண்டுக்குள்ளே ரட்சிப்பை கொடுத்து அதுக்குள்ளே சில யூதர்களை ரட்சித்து இந்த 2000 ஆண்டின் முடிவிலே தேவன் சொல்ற அந்த கிருபை அவர்களுக்கு கொடுக்கப்படும். 3ஆம் பாருங்க அழகாக சொல்லுகிறார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். என்ன இந்த 3ஆம் நாள்? அந்த 3ஆம் நாள் தான் அவருடைய 1000 வருட அரசாட்சி. அங்கே இயேசு ஆள போறதை பார்த்து யூதர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்படுகிற காலம். தேவன் அழகாக நாட்கள் சும்மா தேவன் பேசுகிறது அல்ல,
அழகாய் 2 நாள் சபையின் காலத்தை குறிப்பிட்டு சொல்லி, இந்த சபையின் காலத்துக்கு பின்பாக இவர்கள் அந்த கிருபையை பெற்று அந்த 3ஆம் நாளாகிய அந்த 1000 வருட அரசாட்சிக்குள்ளே அவர்கள் அந்த கிருபைக்குள்ளே தங்களை உட்படுத்துவார்கள் என்பதை தேவன் அழகாக தீர்க்கதரிசி ஊடாக சொல்லுகிறார். இப்போ இதற்கு ஒப்பான காரியத்தை மீண்டுமாக மனு ரூபம் கொண்டு வந்த தேவன் மீண்டுமாய் தன்னுடைய திட்டத்தை அந்த 7 நாள், அதான் அந்த ஆதியிலே அவர் சொன்ன அந்த 7 நாளுக்குள்ளே இருக்கிற திட்டத்தை தான் இப்போ தேவன் நமக்கு காண்பித்து வந்து கொண்டே இருக்கிறார். அப்போ அவர் லூக்கா புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். லூக்காவிலே 13வது அதிகாரம் 102வது பக்கம். வாசிங்க. 13:32. அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். ஆமென். இப்போ பாருங்க, ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன? அவரை வந்து சொல்லுறாங்க, உம்மை தேடுகிறான், ஏதாவது கொலை செய்ய போறான். அப்போ நீங்க போயிருங்க. அப்ப அவர் அழகாய் சொல்லுகிறார். அவர் சொன்னது வந்து அப்போ இருந்தவர்களுக்கு அவர் நடக்க போகிறார். ஏன்னா இன்னும் சபை தொடங்கப்படையில, கிறிஸ்து பூமியிலே இருக்கிறார். அப்போஸ்தலர் பின்பாய் தான் சபை தொடங்குகிறது, கிறிஸ்து எடுப்பட்ட பின்பாக. அப்போ தேவன் தன்னுடைய திட்டத்தை இங்கே சொல்றார் பாருங்க. அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவேறும். 2 நாளுக்குள்ள தேவன் ஒரு கிரியை சொல்றார். சபை ஆரம்பிக்கப்படும் அந்த 2000 ஆண்டுல நான் என்ன செய்ய போறேன்? என் ஜனங்களை கொண்டு பிசாசுகளை துரத்த போகிறேன், வியாதிகளை சொஸ்தமாக்க போறேன். அது என் சபையின் காலம். அதான் அப்போஸ்தலர் தொடங்கின பொழுதே ரட்சிக்கப்பட்டார்கள், வியாதிகள் சுகமானது. இன்றும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கு. இந்த 2000 ஆண்டு காலம் நடந்து கொண்டிருக்கிறது. யாரின் கரம்? கிறிஸ்துவின் கரம், ஆவியானுடைய கரம் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்தை தான் தேவன் சொல்லுகிறார். இங்கே அடுத்ததாய் சொல்லுகிறார் பாருங்க, 3ஆம் நாளில் நிறைவடை. அப்போ அது தீர்க்க தரிசனமாக காரியத்தை சொல்லுகிறார். அவருடைய அரசாட்சியை 3ஆம் நாளிலே என் கிரியைகள் நான் நிறைவேற்ற 1000 வருடத்தில் தான் தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் முடித்து அதன் பின்பாக நியாயத்தீர்த்த, அதற்கு பின்பாக புதிய வானம் புதிய பூமிக்கு ஒரு பிரவேசம் அவருடைய பிள்ளைகளுக்கும் தேவனுக்கு. அப்போ இந்த 3ஆம் நாளை குறித்து பாருங்க, ஓசியாவிலே பேசின அதே காரியத்தை தேவன் மீண்டுமாய் இந்த பூமியில மனுரு கொண்டு வந்த பொழுது அதே எண்ணிக்கை 2, 3 என்று அழகாக அங்கே காண்பித்துக் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்க, இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கு நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறமே ஒரு தீர்க்கதரிசி மடிந்து போறது என்று நான் சொன்னதாய் நீங்கள் போய் இந்த நரிக்கு சொல்லுங்க. ஏரோதுக்கு சொல்ற. ஆனா ஏரோது பின்னுக்கு இந்த சாத்தான் சொல்ற, சாத்தானே, என் சபையின் காலம் 2000 ஆண்டு நடக்க போகுது. அது உனக்கு விரோதமான, நரித்தனங்களுக்கு விரோதமான காலம். அதை நிறைவேற்றி நான் முடிப்பேன். அதன் பின்பாய் நிறைவேறுதலாய் நான் வருவேன். என் ஜனங்களை மீட்டு இந்த பூமிக்கு ஒரு நிறைவான ஆட்சியை காண்பித்து பூமியை இளைப்பாற பண்ண வருவேன். அதான் 3ஆம் நாளில் நான் நிறைவடைவேன். அதற்கு பின்பாக பூமியில் இருக்க போறது இல்லை. மனுக்குலம் எல்லாமே அவருடைய பிள்ளைகள் எல்லாம் மாறிடும். அப்போ இந்த திட்டத்தை தேவன் நமக்கு அழகாக சொல்லி வெளிப்படுத்தினது 20 இதை அழகாய் தேவன் பேசிக்க அங்கே தம்முடைய அடுத்த அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு காண்பித்து சொல்லுகிறார். அப்படியே வாங்க 20 2-6 வரைக்குள்ள வார்த்தையில வாசிங்க. 352வது பக்கம் புதிய ஏற்பாடு. பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷமளவு கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடி அதை பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவர்களின் மேல் உட்கார்ந்தார்கள். தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு
உண்டானது. இயேசுவை பற்றி சாட்சியின் நிமித்தம், தேவனுடைய வசனத்தின் நிமித்தம், சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமல் தங்கள் நெற்றியில் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடன் 1000 வருஷங்கள் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியுமளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் பரிசுத்தவானுமாயிருக்கிறார். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியாக இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாவார். மூன்றாவது நாள் அந்த 1000 வருட அரசாட்சியையும் சம்பவிக்க போகிற காரியங்களை சபையிலே இந்த 2000 வருடம் சபை துன்புறுத்தப்பட்டு அது அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த சம்பவத்தினாலே தங்களை கொடுத்தவர்கள் எப்படியாய் வந்து அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே தம்மோடு பங்கடைந்து அவர்கள் அரசாட்சி செய்ய போகிறார்கள். மற்றவர்கள் அவர்கள் சாதாரணமாய் மரித்து கர்த்தருக்குள் நித்திரையடைந்தவர்கள் அவர்கள் எப்படி இரண்டாவது மரணத்தை சேதப்படாதபடி தங்களை காத்துக்கொண்டு அப்படி அவர்களோடு இணைந்து எப்படி கிறிஸ்துவோடு இணையப்படுகின்ற ஒரு காரியத்தையும் அதே நேரம் தேவன் 1000 வருடங்கள் நடக்கும் பொழுது நறுக்கி போய் சொல்லு, அந்த 2000 ஆண்டுக்கு பின்பு நீ இருக்க போற இடம் 1000 வருஷம் என்ன, அதான் நறுக்கி போய் சொல்லு. ஒன்றும் செய்ய முடியாது. தீர்க்கதரிசி புறம்பே சாக முடியாது. தேவனுடைய வார்த்தைகளுடைய வழி நடத்தல்கள் அவருடைய கால அடையாளம். இதான் கிருபையின் திட்டம் என்று சொல்றது. கிருபை நமக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும். கிருபை நமக்கு எல்லாத்தையும் காண்பித்து கொடுக்கணும். அந்த கிருபை இல்லைன்னு சொல்ல நமக்கு வேதம் தெரியாது. நம்ம கிருபை வேத கிருபையை பார்த்து பழகிட்டோம். நாம் நிற்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம், காலையில் எழும்புகிறோம், வருகிறோம், துதிக்க எல்லாம் அந்த கிருபையின் திட்டத்துல தேவன் வைத்த அந்த கால எல்லைக்குள்ள தேவன் அழகாய் திட்டம் பண்ணி இருக்கிறார். ஒரு பிசரும் இல்லாம அழகாக ஆதியாகமம் தொடங்கி வெளிவரைக்கும் அழகான ஒரு திட்டத்தை, நேர்த்தியான ஒரு திட்டத்தை தேவன் மனுக்குலத்துக்காக வைத்திருக்கிறார். அப்போ இத நம்ம எக்கால பள்ளி ஏதாவது நிறைவு சொல்லி எக்கால சேர்ப்பின் காலம் தேவன் பேசுகிறார். அப்போ அதான் எக்கால பண்டிகையோட மிக முக்கியம், 7வது மிக முக்கியம். அங்கே தேவன் வைத்திருக்கிற காரியம் அற்புதம். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சற்று அழகாக சொல்லுகிறார். ஏசாயா இந்த 1000 வருட அரசாட்சியை குறித்த சில காரியங்களை ஏசாயாவுடாய் தேவன் பேசுகிறார். 11வது அதிகாரம். இதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டிய காரியம். அதுக்குத்தான் தேவன் ஒன்றையும் சும்மா ஒரு எனக்கு நேரம் இல்லை, என் ஜனங்கள் பலி செலுத்தட்டும், இல்லை எனக்கு நேரம் இல்லை அவங்க பண்டிகை கொண்டாடட்டும், அப்படியெல்லாம் தேவன் எதையும் எல்லாத்துக்கும் பின்பாக அவருடைய நோக்கம். அதைத்தான் அங்கே பவுலும் சொல்றார் கொலோசியர், எல்லாம் நிறைவடைந்து கிறிஸ்துவுக்குள்ள நிறைவேறத கிறிஸ்துவை பாருங்க. ஏன் தேவன் இதையெல்லாம் சொல்றார்? கிறிஸ்துவை பாருங்க, அதுதான் ரகசியம். அதை நாம் பார்க்க தவறுகிறபடியாக 6ல இருந்து 11வது அதிகாரம் 817வது பக்கம் பழைய ஏற்பாடு 6ல இருந்து 11 வரைக்கும் உள்ள காரியங்களை எப்படி வாசிங்க. அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான், பசுவும் கரடியும் கூடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விண்ணின் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை காட்டுவியின் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் செய்வாரும் இல்லை, செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய ஸ்தாபன ஸ்தலம் மகிமையாய் இருக்கும். அக்காலத்திலே ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பட்சோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினியாரிலும் ஆமோத்திலும் சமுத்திர தீவுகளில் தம்முடைய ஜனத்தின் மீதியானவர்களை மீட்டுக் கொள்ள திரும்ப 2ஆம் விசை தமது கரத்தை இந்த 1000 வருட அரசாட்சியில தேவன் தம்முடைய சொந்த ஜனமாய் தாம் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலருக்கு 2ஆம் விசை கரம் நீட்டி அவர்களை தூக்குகிறார். இப்போ இந்த 1000 வருஷ அரசாட்சியில தான்
இப்ப அப்படி இல்லை. இப்ப நம்முடைய இந்த சபை காலத்துல அது இல்லை. அப்போ சபை காலத்தின் நிறைவில 1000 வருஷாட்சியின் தொடக்கத்தை குறித்து இங்கே ஏசாயாவினால் எழுதப்படுகிறது காரியம். ஆவியானவருடைய தூண்டுதனால் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான். அவருடைய ஆட்சி எப்படி இருக்குமா? அவரை அறியாத ஒருவருமே இருக்க மாட்டார். அங்கே சமாதானம் சமாதானம் சமாதானத்தை கெடுக்கிறவனே ஆண்டவர் அடைத்து போடுகிறார். 1000 வருஷம் ஆட்சி முடியும் வரை இந்த தேவன் தம்முடைய ராஜ்யத்தின் மகிமையை பூமியில் உள்ள எல்லாரும் காண செய்ய வேண்டும் என்பது அவருக்கு பிரியம். அதுதான் அந்த 7ஆம் நாள் நிறைவில் அவர் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து தாம் உண்டாக்கிய எல்லாவற்றிலும் களி கூர்ந்து மகிழ்ந்தது. அதைத்தான் நீங்க பாருங்க. எல்லாமே எப்படி ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஒன்றோடு ஒன்று படுத்து உறங்கி இருந்த அதே காரியத்தை தேவன் செய்து காண்பிக்க போகிறார். இதற்காகத்தான் மனித குலத்தை உருவாக்கினார். இதற்காகத்தான் மனு குலத்தின் கையிலே சகலத்தின் மீதும் ஆளுகையை கொடுத்து அதிகாரம் கொடுத்து பார்த்த கர்த்தர் தோற்று போனார். ஆதாமின் வீழ்ச்சி, அதான் சொன்னேன், ஆதாமின் வீழ்ச்சி தொடக்கம் தேவனுடைய எழுச்சி வரை இந்த 4000 ஆண்டு மனுக்குலம் அவரை எல்லா விதத்திலும் துக்கப்படுத்தி ஏமாற்றின மனுக்குலம். ஆனாலும் தேவனோ மறக்க இல்லை. அதுதான் கிருபை. நம்ம அழித்து போட இல்லை, அதுதான் கிருபை. இதான் அந்த கிருபைக்குள்ள இருக்கிற ஆச்சரியமான திட்டம். இதைத்தான் அழகாக அற்புத காட்சியாக லேவியர் நாம் வாசித்த கடந்த வாரம் லேவியர் 23வது அதிகாரம் விடுங்க. இந்த பிற்கால பண்டிகையுடைய தன்மையை புரிந்து கொள்ள லேவியர் 23 பாருங்க. இப்போ தேவன் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு விளங்கு. 23 25 வரைக்கும் உள்ள வார்த்தையில வாசிங்க. 151வது பக்கம் பழைய ஏற்பாடு. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ஹalleluya, இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகனபலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார். ஆமென். பாருங்க, 7ஆம் மாதம் அன்றைய தேவனுடைய திட்டத்தை பாருங்க. 7ஆம் மாதம் 1வது தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறி. நான் கடந்த வாரம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். காலம் நமக்கு ஞாபகக்குறி. 7வது நம்பர் ஒரு ஞாபகக்குறி. 7ஆம் மாதம் ஒரு ஞாபகக்குறி. ஆகவேதான் கிறிஸ்துவை அந்த 7 பரிபூர்ணப்படுத்தி அடையாளப்படுத்தி காட்டுறது. அது சபையை அடையாளப்படுத்துகிறது. கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய சத்தத்தை அடையாளப்படுத்துகிறது. அதில் நீங்க சாதாரண வேலைகளும் செய்யவே கூடாது. அதை எத்தனை கிறிஸ்தவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். சபைக்கு வருகிறது இல்லை, சபை அசட், இதெல்லாம் நீங்க சாதாரண நினைக்கிறீங்க. தேவன் ஞாபகக்குறியாய் என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். சாதாரணமாக நீங்க நினைக்க கூடாது. அதனாலதான் உங்களுக்கு விலங்கையில இதுக்குள்ள இருக்கிற ரகசியம் விலங்கையில புரியல. இல்ல அற்புத திட்டம், அற்புதமான ஒரு காட்சியை தேவன் மோசேக்கு காண்பித்து கொடுக்கிறார். இந்த எக்கால பண்டிகையூடாக இந்த 7ஆம் மாதம் இந்த 1ஆம் தேதி அவர் சொல்லுகிற காரணம் சபை ஓய்வு நாள். சபைதான் அவருடைய 7ஆம் நாளின் நிறைவை காண்பித்து கொடுக்கிறார். இதான் 1000 வருஷத்துக்கு பிறகு நடக்க போகிற அந்த சேர்ப்பு காலம், அந்த நிறைவின் காலத்தில் நாம் பெற்றுக்கொள்ள போகிற பல. நம்ம எந்த வேலையும் செய்ய போறதில்லை. இதைத்தான் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் பவுல் சொல்லுகிறார். ஆம், அவரை போல எல்லா கிரியை முடித்து ஓய்ந்திருப்போம். சாதாரணமாய் இதை பார்த்து எக்கால பண்டிகை, எக்கால சத்தம், 2 பூரியை எதுக்கு ஊதுறாங்க தெரியாது. தேவன் ஆவிக்குரிய அர்த்தங்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றிலும் அவரது நிறைவேறலாய் குமாரனை கொடுத்திருக்கிறார். அவருடைய அதனுடைய சகலத்தின் நிறைவேறுது. அவருக்குள்ள பார்க்கணும். அவர் பேசின வார்த்தைகளுக்குள்ள அவர் சொன்ன காரியம் அவர் சொல்லுகிறார். நரைக்கு சொல்லு. ஏன் நாட்களை வைத்து ஆண்டவர் சொல்லணும்? நேரா சொல்லி இருக்காமே, ஏரோதுக்கு சொல்லு. என்ன ஒண்ணு செய்ய முடியாது. அப்படி சொல்லலையே. நான் 2 நாள் 3ஆம் நாளையும் சொல்லுகிறார். இதைத்தான் ஓசியா தீர்க்கதரிசியாய் சொல்லுகிறார். இங்கே மோசேக்கு கொடுத்த அந்த மோசேயின் கூடாரத்தை அமைக்க கொடுத்த அந்த ஆசாரிப்பு திட்டத்தை தம்முடைய திட்டத்தை அழகாய் காண்பித்து கொடுத்தவர். பண்டிகைக்குள்ளே இருக்கிற தம்முடைய இறுதி கால திட்டத்தையும் காண்பித்து கொடுத்தான். அந்த 7வது ஆதியிடம் வாசித்த வசனத்தின் நிறைவு அவர் மகிழ்ற நேரம். அந்த மகிழ்ச்சிக்கு தான் நம்மை அழைக்கிறார்.
ஆகவேதான் அங்கே சொல்லுகிறார், உங்கள் பிதாவின் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிங்க. நாம் வேற சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க பார்க்கிறோம். நாம் வேறு சந்தோஷத்தில் நம்மை விட்டு கொடுக்கிறோம். சபை அப்படி இருக்கக்கூடாது பிள்ளைகளே. இந்த அற்புத திட்டத்தை நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை சும்மா இருக்கா. உங்களுடைய வேத வாசிப்பு சாதாரணமாக தேடி தேடி வாசிக்க வெளிப்படுவீங்க. அப்போ இந்த 7ஆம் மாதம் என்றது, இந்த 7 நமக்கு தெரியாது. ஆனா நான் சொல்றேன், 7வது நாளிலே நாங்கள் 24 வருடங்கள் நம் கடந்து வந்துட்டு, அவருக்கு 24 வருடம் 20 செகண்ட், இப்படி செகண்ட் நிமிஷம் கூட சொல்ல முடியாது. செகண்ட் 24 செகண்ட் தான் போயிருக்காரு பார்வை. இந்த செகண்ட்ஸ்குள்ள வந்து நம்ம நிக்கிறோம். ஓய்வுக்குள்ள நம்ம வந்துட்டோம், அதுக்குள்ள பிரவேசிக்கணும். ஆகவேதான் தேவன் நம்மை கூவி அழைக்கிறார். நம்முடைய அடையாள குறியை நமக்கு காண்பிக்க போகிறார். அடையாள குறி என்ன, இந்த காலத்துக்குரிய அடையாள குறியை அவர் எப்படி நமக்கு தெரிவிக்கிறார் என்பதை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். மிகவும் கவனமா நீங்க எல்லாத்தையும் விளங்கிக் கொள்ளுதான் நான் திரும்பி திரும்பி காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு ரிவிஷன் மாதிரி என்ன, திருப்பி இதை குறித்து நான் பிரசங்கம் பண்ண போறது இல்லை. ஆகையால் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்தி சொல்லுகிறேன். இதனால கற்றுக்கொள்றது உங்களுடைய முடிவுக்கு அது ஒரு சம்பூர்ணத்தை கொடுக்கும்படியா. மிகவும் கவனமாக நீங்க கேட்கணும். அப்ப தேவன் இதை அடையாள குறிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆகவேதான் ஏசாயா 58வது அதிகாரம் எடுங்க, சில காரியங்களை பார்க்க போகிறோம். அப்போ ஒரு ஊழியம் கடந்து கத்தி 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 உங்களுக்கு சொல்லுறாங்க, நீங்க சாதாரணமா எடுக்கக்கூடாது. இப்ப நான் காண்பிக்கிறேன். ஏன் 764வது பக்கம் 58வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. சத்தமிட்டு கூப்பிடு, அடங்கிக் கொள்ளாதே. காலத்தைப் போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. ஆமென். ஒரு உத்தமமாய் கிறிஸ்துவின் ஊழியர் என்றால் அவன் வாயில இப்படிப்பட்ட எக்கால தொனியை தான் தேவன் வைப்பார். அவர்களுடைய மீறுதல்கள் அவருக்கு தெரியணும், அவருடைய பாவங்கள் அவர்களுக்கு புரியணும். அப்பதான் நீங்க கிறிஸ்துக்குள்ள சரியா நடக்க முடியும், கிறிஸ்துவோடு இணைந்து போக முடியும். அப்போ தேவன் சும்மா ஊழியருடைய வாயில வார்த்தைகளை வைக்கும் பொழுது நாம் தவறாக அதை எடுத்து பார்க்க வேண்டாம், நமக்கு தான் ஆபத்து. இன்றைக்கு ஏசாயாவுக்கு அதிகாரமே கொடுக்கிற ஊழியனுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்து, நீ சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. அப்போ தேவன் சொல்லும் பொழுது ஒரு ஊழியன் அடக்கி தன்னுடைய காரியங்களை மாய்மாலமாய் பேச வெளியிட்டார், தேவன் எவ்வளவு கோபப்படுவார். அவருடைய நியாய தீர்ப்பு வீட்டிலே தொடங்கும் பொழுது அங்கே எங்கே இருந்தாலும் பலிபீடத்தில் இருந்து ஆரம்பிப்பார், ஊழியன் இருந்து ஆரம்பிப்பார். சாதாரண கூடாது, இது ஒரு குறியீடு தேவனுடைய. அதான் சொல்ல கரங்கள் இருக்க நட்சத்திரம். ஆகவே தூதனுக்கு சொல்லு, இங்கே அவரே சொல்லுகிறார் 58 ஏசாயா, அடக்காத சொல்லு, என் ஜனம் மீறினா சொல்லு, என் ஜனம் பாவம் செய்தா சொல்லு. இப்ப திருப்பி இன்னொரு தீர்க்கதரிசியிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். எடுங்க எசேக்கியேல் அப்படி 33வது அதிகாரம் பாருங்க, தேவன் சொல்லுகிற காரியங்களை பாருங்க. சாதாரணமாய் பழகிட்டோம், நாம் வந்திருக்கு நிற்கிற காலத்தை நாம் புரிந்து கொள்ள. 33வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க. 1002வது பக்கம் பழைய ஏற்பாடு. எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டு எச்சரிக்கையா இராமல் கட்டியமர்ந்து அவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தாம நாளைக்கு நியாய தீர்ப்பில் நீங்க நிற்கும் பொழுது நீங்க கிறிஸ்துட்ட போய் எந்த மாய்மாலமும் ஞான முடியாது. இது சொல்லப்படாட்டி இந்த எக்காலம் உங்களுக்கு வரலாட்டி நீங்க என்னென்னாலும் செய்யலாம். தேவன் தெளிவா சொல்றார், எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டு எச்சரிக்கையா இராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்ளுவது உண்டானால் அப்போ என்ன செய்வீங்க? இது அவருடைய அடையாள குறியீடுகள், நீங்க புரிந்து கொள்ளணும் பிள்ளைகள். ஆகவேதான் தூதன் 7ஆம் தூதன் எக்காலம் ஊதி
தேவ ரகசியம் நிறைவேற்று என்று சொல்லுகிறான். பவுல் சொல்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட ரகசியத்தின் செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இதெல்லாம் நீங்க சும்மா எடுத்து உங்களோட வாழ்க்கையை நடத்த நீங்க முற்படுவீங்க என்று சொன்னா கடைசி நாளில உங்க நிலைமை பரிதான். நான் வந்து நிக்கிறது கடைசி சும்மா அப்படி ஒரு செகண்ட் துணிக்குள்ள நாம் நிக்கிறோம். சபையில புரிந்து கொள்ளாம வேறு காரியங்கள்ல சபை போயிட்டு. ஆகவேதான் தேவன் தம்முடைய காவல்காரனுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். பாருங்க, இன்னொரு எக்கால சத்தத்தை, சாத்தான் ஊதின எக்கால சத்தத்துக்கு ஒப்பான சத்தத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். 2 சாமுவேல் பாருங்க, கவனமா இருக்கணும். அப்படிப்பட்ட சத்தங்களும் உங்களுக்கு வரும். அதற்காகத்தான் இதை காண்பித்துக் கொடுக்கிறேன். 2 சாமுவேல். ஆண்டவர் நல்லவர், நமக்கு எல்லாத்தையும் அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். 2 சாமுவேல் 20வது அதிகாரம். இங்க பாருங்க, சாத்தான் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது வசனத்தை வாசிங்க. 413வது பக்கம், பழைய ஏற்பாடு. 2 சாமுவேல் 20வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது பென்யமீன் பிக்கிரியின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள பேலியாளின் மனுஷன் ஒருவன் தன் தற்செயலாய் அங்கே இருந்தான். அவன் எக்காலம் ஊதி, எங்களுக்கு தாவீதிடத்தில் பங்கு இல்லை, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரமும் இல்லை. இஸ்ரவேலே, நீங்கள் அவனவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள் என்றான். பேலியாளின் மனுஷன், சாத்தான ஊழியர். இப்போ தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஜனங்களுக்கு தெரியும் இவன் தான் தங்களை நடத்தணும் என்று தெரியும். ஜனங்களுக்கு தெரியும் தாவீதோடு இருக்கிறதா அவங்களுக்கு ஆசீர்வாதம் என்று தெரியும். ஆனா ஒருத்தன் ஊதி விட்டான். உடனே இஸ்ரவேலர்கள் எல்லாருமே பிரிந்து இன்று வரைக்கும், அன்றைக்கு ஊதின அந்த ஊதல், சாத்தாண்ட ஊதல் இன்று வரைக்கும் போயிட்டான். இப்படிதான் இன்னைக்கு கடைசி காலத்துல ஊதி ஊதி சபையை கெடுக்கிறான். ஆகவே நீதிமன்றம் நம்ம எச்சரிக்கிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் பாருங்க, தாவீது இவன் தான் யுத்தங்களை நடத்தினான் என்றெல்லாம் புகழாரம் பாடி தேடி போய் இப்ப தாவீதை ராஜாவாக்கி திருப்பி கொண்டு வந்து நிக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல ஊதி விட்டான் பாருங்க. அப்போ சாத்தான் ஊதும்படி சொல்றேன், ஊழியக்காரன் பங்கு போய் இதை காட்டி நல்ல ஊழியக்காரன் வா போ போய் நீங்க உங்க இஷ்டத்தை செய்யுங்க. இன்னைக்கு சபையில் இது நடக்குதா இல்லையா? இந்த காலத்தை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருக்க. இது உங்களை கெடுக்கிற காலம். மற்ற காலங்கள் உங்களை சீர்படுத்தி நடத்த போகிற காலங்கள். ஆனா இது உங்களை சிதைத்து போடுகிற காலம். நீங்க கவனமா இருக்க. எக்கால சத்தம் என்பது தேவன் தொனிக்கப்படுறது நோக்கம். தம் ஜனங்கள் சீர்படணும், தன் ஜனங்கள் சரி செய்யப்படணும், தன் ஜனங்கள் தனக்கு நேராக ஆயத்தப்படணும். இதை அழகாக பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம். அவளை கொண்ட ஆவியானவர் நமக்கு திருவுளம் பெற்றார். 1 கொரிந்தியர் 14 240வது பக்கம். புதிய ஓகே, அதிலே வாசிங்க பாப்போம். 8வது வசனத்தை. அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுவான்? ஆமென். தேவன் எக்கால சத்தத்தை ஒலிக்க பண்ணுகிறது. அங்கே என்ன ஆபத்தை எடுத்து நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா 10வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், உங்க சத்துரு, நான் உங்களை நினைவு கூர்ந்து உங்கள் சத்துருக்களிடத்தில் உங்களை எச்சரிக்கும்படியா. இங்கே பவுல் சபைக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார், நீங்க அந்நிய பாஷை அது எக்காலத்தோடு ஒப்பிட்டு அது தேவ சத்தம். அது விளங்காதா இருந்தா ஜனங்கள் எப்படி ஆயத்தப்பட முடியும்? எப்படி ஜனங்கள் சீர்படுத்தப்பட முடியும்? அதுதான் அன்றைக்கு அநேக அந்நிய பாஷைகள்ல கலப்படத்தை வைத்து சாத்தான் தன்னுடைய காலத்துல பிக்ரியின் குமாரனுடைய காலம் ஊதி கொண்டிருக்கிறது. உன்னை தேவன் வாழாக்காமல் தலையாக்குவான், எப்படி அப்படி இப்படி என்று சொன்னோம்ல காணாம போய்கொண்டிருக்கிற காலம். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியோட பேசினான். அது தீர்க்கமாயிருக்கு. அதே பொருள் நமக்கு விளங்கு. அப்போ இதைத்தான் அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தம் விட்டான். எவன் யுத்தத்துக்கு அப்போ நீங்க ஆயத்தப்படணும், சீர்படுத்தப்படணும், ஸ்திரப்படணும்.
நிலை நிற்கணும், கர்த்தருடைய யுத்தங்களை செய்யணும், கர்த்தர் பட்சத்தில் நிற்கணும், கர்த்தருடைய செயற்பாடால நீங்க அவரோடு ஒன்றாய் இணைய. இதுதான் தேவன் சபைக்கு, தம்முடைய சபையிலே மீட்டுக் கொண்ட ஜனத்துக்கு வைத்திருக்கிற மேலான திட்டம். 1000 வருஷம் அவரோடு நீங்க அரசாளடு. சும்மா சபையில வந்து சும்மா கதிரையை தேய்ச்சிட்டு போக யாரும் வரவே தேவையில்லை. 2 பேர் சபையில் இருந்தாலும் நீங்க 2 பேரும் பரலோகத்தில் 1000 வருட அரசாட்சியில கர்த்தரோடு வருகிறவர்களா, கர்த்தர் சித்தத்தை செய்கிறவர்களா, 2ஆம் மரணத்தால் சேதப்படாதவர்கள் நீங்க இருக்கணும். இதுதான் எக்கால சத்தம். இதுதான் அந்த 7ஆம் மாதத்தின் நிறைவு. இதுதான் அந்த 7ஆம் மாதத்தின் முதல் நாளிலே தேவன் வைத்த திட்டம். இதைத்தான் ஆதியிலே தேவன் பேசுகிறார், இதைத்தான் தீர்க்கதரிசியுடாய் பேசுகிறார், இதைத்தான் கடைசியிலே தன்னுடைய அப்போஸ்தலன் நேச மார்பை சாய்ந்தவனுக்கு அதை தெளிவாய் படமாய் காண்பிக்கிறார். இதையே தானியேலுக்கு காண்பிக்கிறார். இதை நாம் கடந்த வாரம் கற்றுக்கொண்டோம். அப்போ நீங்க உணர்வடையும், அவருடைய கிருபையை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அதான் அந்த கிருபை, நான் நிற்பது நிர்மூலமாகாத கிருபை. அதுதான், இதுதான் அந்த கிருபையின் திட்டம். தம் குமாரனுக்குள்ளாக, தம்முடைய பரிசுத்த ஆவிக்குள்ளாக தேவன் ஆதியிலே தம்முடைய ஆதினத்திலே தம்முடைய சிந்தையிலே வைத்த அந்த ஆக்டிவேட் பண்ணின அந்த டேட்டா பேஸ், அதுதான் மதச்சி, அதுதான் நம்மை மீட்கும் அவருடைய பிரதான. அதுக்காகத்தான் கால எல்லை அளவாய் மோசைக்கு அதை ஆசாரிப்பு கூடாரத்தின் அளவினூடாய் விளங்கப்படுத்துகிறார். பின்பாய் தீர்க்கதரிசியூடாய் பேசி பின்பு தானே அதை அங்கே ஏரோது நரி சாத்தானுக்கு சவாலாய் சொல்லுகிறார். என் சபை செய்ய, அதான் சபைக்கு அதிகாரம் நான் கற்றுக் கொடுத்தேன். சபைக்கு பாதம், அவருடைய பாதம் மிதிக்க அவர்கள் குதிங்கால் அவருடைய நசுக்குவார் இருக்கு. அவருடைய குதிங்கால் நானும் நீங்கள் தேடும் சர்ப்பங்களை மிதிக்கணும். நாம் மிதிப்பட அல்ல, நாம் சேதப்பட அல்ல, நாம் சேர்க்கப்படும்படியாக, நாம் அரசாட்சி செய்யும்படியாக, நாம் அவரோடு கூட ஆறும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தகப்பன்! இந்த கிருபை விளங்காம, இந்த கிருபையை வேறு விதமாக உருட்டிவிட்டபடினால்தான் இந்த பூமிக்குள்ளே காரியங்களை வைத்து சத்ருவானவன் அந்த நரி காரியங்களை செய்து கொண்டே இருக்குது. சபையை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. ஊழியர்கள் விழுந்து போய் கிடக்கிறார்கள். ஏன்? அவர்களுக்கு வேதம் தியானம் இல்லை, அவர்கள் வேதத்துக்கு நேரம் கொடுக்கிறது இல்லை, அவர்கள் தேவனுடைய பார்வைக்குள்ள தங்கள் பார்வையை வைத்து பார்க்கிறது இல்லை. அப்போ தேவனுடைய பார்வை இதுதான் சிலோவாமுக்கு உலகெங்க இருக்கிற அவரால் மீட்கப்பட்ட ஜனத்துக்கு அவர் வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை விட வேற என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் பிள்ளைகள்? சற்று யோசிச்சு பாருங்க. பூமியில எல்லாத்தையும் நாம் இழந்து போக போறோம், விட்டுட்டு போக போறோம், கொண்டு போக போறது இல்லை. ஆனா இதெல்லாம் நிலையான ஆசீர்வாதம். இதுக்கு நம்மை தேவன் திட்டம் பண்ணி அந்த கிருபையை தந்து அழைத்திருக்கிறார். அப்போ அந்த கிருபையின் தேவனை நாம் பாடி புகழுகிற நேரம், அந்த கிருபைக்காய் நன்றி சொல்லுவோம். என்ற இன்று வரைக்கும் நான் ஜீவனோடு இருக்கிறேன். போக்கிலும் வரத்திலும் என்னை காத்து அழைத்து வந்தது. என்னை அக்கினியில வெந்து போக விடையில்லை, என்னை சேதப்படுத்த விடையில்லை. பலவித சோதனைகளால் என்னை சுழல் காற்று போல சத்ரு சுழல் அடிக்கலாம் நினைத்தாலும் என் தேவன் என்னை அந்த திட்டத்துக்குள்ளே வைத்து விட்டபடியினார், அந்த அரசாட்சிக்குள்ளே என்னை திட்டம் பண்ணி விட்டபடியினார், என்னை அதற்காக பிரித்தெடுத்து அதற்காக முற்குறித்தபடியினார் இன்று வரை நானும் என் வீட்டாலும் சேதப்படையில்லையே. எவ்வளவு நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் தேவனை பாருங்கள். அப்போ நீங்க நன்றாய் விளங்கிக் கொள்ள, இது நிறைவேறுகிற காலத்துல வந்து நிற்கிறது. இக்காலம் பல விதத்துல தொழித்துக் கொண்டிருக்கு. சிலவாமுக்குள்ள பல விதத்துல இதை நான் ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி போன கிழமை நான் ஒரு விடிய காலம் 2:30 மணி இருக்கு. சாத்தான் கதை உடைச்சு கொண்டு வர்றதுக்கு பயங்கர பிரயாசப்படுறான். ஆனா முடியவே இல்லை. ஓரான் நடந்து போற அப்படி திரும்பி ஓரான், பயங்கர ஒரு மனுஷன், பயங்கர உருவம் திருப்பி வரான். நான் அந்த வாசல்லே நிற்கிறேன். இப்படி என்ன பார்க்க, இப்படி போறான், இப்படி போறான்,
உடைக்க பார்க்கிறான், இதன்றான். ஆனால் வரவே முடியல. என் பின்னால் என் மனைவி நிற்கிறா, மகன் நிற்கிறா, நீங்க எல்லாம் நிற்கிறீங்க. இன்னும் பலர் எனக்கு அவங்களோட முகங்கள் கூட தெரியாது. ஆனா பல விதத்தில் வந்து போயிட்டு பெரிய ஒரு ஆயுதம் கொண்டு வர மாதிரி இப்படி கொண்டு வந்துட்டு திருப்பி கொண்டு போறான். முடியவே இல்லை. உடைக்க பார்க்கிறான், முடியவே இல்லை. கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவரே, ஆவியானவருக்கு நன்றி சொல்றேன். இது இந்த தரிசனத்துக்கு நான் பாத்திரனும் அல்ல, ஆனா நீங்க எவ்வளவு தூரம் கிருபையா இருக்கிறீங்க. தியானிச்சு கொண்டிருக்கு தான் நான் தொடர்ந்து இந்த காரியங்களை கற்றுக் கொடுத்தது. அப்போ இதை நான் கடந்து வா, நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போய் 2 நாளை பிறகு இந்த சம்பவம் தேவன் அப்பதான் தேவன் சொன்னார், என் கிருபை. பவுலை ஞாபகப்படுத்தி பவுலை காண்பித்து சொன்னார். அவன் மேல அங்கே சிறிய தேசத்து ராஜாவனை சுற்றிலும் கொத்தளம் எல்லாம் அடைச்சிட்டான், இறங்கு. ஆனா கூடையால் இறங்கி தப்புவித்தவன் நான் என்ன. அதே மாதிரி பேதுருவை வெட்டுறதுக்கு நான் தப்புவித்தேன். உன் மேலே நோக்கம் இருக்கும் வரைக்கும் உனக்காக திறக்கப்பட்ட கதவை ஒருவரும் மூட முடியாது, ஒருவரும் அதை சிதைத்து போட முடியாது. நான் உன்னுடனே இருக்கிறேன். தேவன் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுதே கண்களில் கண்ணீர். ஆனா சந்தோஷப்பட்டேன். என்ற ஆண்டவரே, இந்த வார்த்தைக்குள்ள நிற்கிற பிள்ளைகளை நீ காத்து வைத்திருக்கிறேன். அந்த அரண்மனை உடைக்க ஒருவராலும் முடியாது. அப்போ நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். இதெல்லாம் சும்மா சாதாரணமா வார தரிசனம் நான் நினைச்சிட்டும் படிக்க, அப்படியே பார்க்கணும். தேவனுடைய அந்த வல்லம் அப்படியே அது சொல்ல முடியாது. சத்துரு பல விதத்துல பார்க்கலாம், உடைக்கலாம், சிதைக்கலாம், உடண்டலாம். அந்த கதை உடைக்க எப்படியா போயிடணும், முடியவே இல்லை. பல விதத்தை ட்ரை பண்ணாங்க. நீங்க கவனமா இருக்கணும். நான் அதுக்கு முன்பு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொன்னேன், மிக கவனம் பிள்ளைகள். தேவன் நம்ம கிருபையா இருக்கிறார். நம்மை சேர்ப்பு காலத்துக்கென்று குறுகி அதற்கென்று ஆயத்தப்படுத்தி ஒரு சிறு கூட்டம் வைத்து நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா விட்டுறாதீங்க. அவர் தான் நமக்கு கிறிஸ்து தான், நமக்கு ஆவியானவர் தான், நமக்கு நம்பிதா. எந்த சூழ்நிலைகள் எதற்காகவும் நம்முடைய புத்திர ஸ்வீகாரத்தை, இந்த அதிகாரத்தை நாம் விட்டு கொடுக்கவே கூடாது. இன்றைக்கு நமக்கு தெரியும் எத்தனை பேர் விட்டுட்டு பலவிதமான கண்ணிக்குள்ள விழுந்து போய் அகப்பட்டு காணாம போய் கொண்டிருக்கிற நேரம். நானும் நீங்கள் நிற்கணுமா? அவருடைய கிருபை. நானும் நீங்கள் அடங்கி இருக்கணுமா? அவருடைய கிருபை. நானும் நீங்களும் எப்பொழுதும் கழி கொள்ளணுமா? அந்த கிருபையின் பாதம். அதுல நம்ம அடக்கி அவரை பார்த்து பாடி துதிக்க போறோம். அப்பா, நான் நிற்பது நிர்மூலமாகாது. தேவ கிருபையை இந்த பெரிதான திட்டத்துக்குள்ள என்னையும் ஒரு பங்கு தாரமாய் மாற்றின கர்த்தர் நமக்கு நன்றி என்று சொல்லி இந்த சமூகத்தில் உற்சாகமாக எழுந்திருந்து பாடி துதிக்கிற வேலை